முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி என இரண்டு தரப்பையும் அதிமுக கூட்டணியில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ பாமகவில் இருக்கக்கூடிய பிளவுகளை எல்லாம் தாண்டி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இருதரப்பிலுமே நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய விவரம் என்ன? பாமக தற்பொழுது ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு என இருவரும் தனித்தனி அணிகளாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இருவரையும் ஒன்றாக அதிமுக அணியில் இடம்பெற செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்ட நிலையில் வாக்குகள் பிரியாமல் இருக்கும் வகையில ஒரே அணியில் இருவரையும் இடம்பெற செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இருவரும் சின்னத்தை, மாம்பழம் சின்னத்தை கோரக்கூடிய நிலையில ஒரே சின்னத்தில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தையும் அதிமுக அணியில இணைப்பதற்கான முயற்சியில் அதிமுக அதற்கான பேச்சுவார்த்தையை திரைமறைவு பேச்சுவார்த்தையாக நடத்தி வருவதாக தகவல் வெளியாகிறது. இதுல மருத்துவர் ராமதாஸ் தரப்பு வைக்கக்கூடிய நிபந்தனை, பாமகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதியில சரிபாதி தொகுதியை தன் தரப்புக்கு ஒதுக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு வலியுறுத்துவதாகவும், அதே நேரத்தில் அன்புமணி தரப்பு நிர்வாகிகள் பெரும்பாலும் தன்னுடன் தான் இருக்கிறார்கள், பாமகவுடைய கட்சி தன் பக்கம் இருக்கிறது, ஆகவே பாமகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதியில 4/3 பங்கு தொகுதிகளுக்கு மேல் தன் தரப்புக்கு ஒதுக்க வேண்டும் என நிபந்தனை விதிப்பதாக தகவல் வெளியாகிறது. இருவரையும் சமாதானப்படுத்தி வாக்குகள் பிரியாமல் இருப்பதற்கும் வட மாவட்டம், கொங்கு மாவட்டத்துல வலுவாக இருக்கக்கூடிய பாமகவை அதிமுக கூட்டணியில் இடம்பெற செய்வதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தை தனித்தனியாக நடத்தப்பட்டு வருவதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி கோகுல், இது குறித்த விவரங்களுக்காக.